இன்றைய நாளில் நாம் சிறுவர்களின் துதி ஆராதனை என்னும் தொனிப்பொருளில் தேவனை ஆராதிக்க முன்வந்துள்ளோம். ஆகவே முதலில் எமது ஆராதனைக்கு சமூகம் அளித்துள்ள போதகர் மற்றும் பாரியார் அவர்களையும் பெற்றோர், உற்றார், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் தினம்தோறும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி ஆராதனை செலுத்தப் போகிறோம். ஏசப்பா, இந்த நாளை தந்திருக்கா நன்றி. இந்த நாளிலே ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல முறையில் பாட, ஜெபிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நேரத்தில் வேதாகமத்தில் திருப்பிக் கொள்வோம். 34ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும் படாது. ஆமென். உம்மை
நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிறது கர்த்தாவே. அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தாவே நாங்கள் நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகள் எங்களுக்கு நன்மைகள் செய்ய தேவையில்லை தகப்பனே, அது உமக்கு தேவையில்லை. ஆனாலும் நீர் எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தீர் தகப்பனே. சிறுமைப்பட்ட எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்க, சிறுமையான எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்க தகப்பனே. அவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிற நீங்கள், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியாக இருக்கிற தேவன், எங்களை கண்ணோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களால் நன்றி செலுத்துறதுக்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறபடியினால உமக்கு நன்றி நாங்கள் கட்டாயம் செலுத்த வேணும் தகப்பனே. அதனால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே
சிங்க குட்டிகள் பட்டினியாய் இருந்த போதிலும் தகப்பனே உமது பிள்ளைகள் மேல் உமது கரம் இருந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களை ஒரு நேரம் கூட பசியில வாடாத படிக்கு உமது கரம் எங்களை காத்து கொண்டதுக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்தீங்க தகப்பனே. எவ்வளவோ பேர் ஆண்டவர் எவ்வளவு ஆபத்துகள் கண்ட நேரத்திலும் உமது பிள்ளைகள் மேல் ஆண்டவரே நீர் இரக்கம் வைத்த ஆண்டவரே உமது பிள்ளைகள் மேல் தகப்பனே உமது கரம் இருந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவர் இந்த நேரத்திலும் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்த எங்களை இவ்வளவு நாட்களாக உயிரோடு வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கொள்ளை நோய்கள் வந்த நேரத்திலும் உமது பிள்ளைகள் மேல தகப்பனே உமது அக்கினியின் கரம் இருந்தது. எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீர் தூதர்களை அனுப்பியிருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. Namaste.
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகளாவிய ரீதியாக சிறுவர் தினத்தை கொண்டாடுகிறதான இந்த காலை வேளையில் சிறுவர்கள் கூடாக நம்முடைய ஆராதனை சிறப்பித்து அவர்களுடைய ஆற்றல்கள், அவருடைய திறமைகள் அவர்கள் எங்களுக்கு முன்பதாக முன்வைத்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி. அந்த சிறுவர் தினத்தை முன்னிட்டு செய்கிறதான இந்த ஆராதனை வேளையில் கலந்து கொள்கிறதான உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகவே சிறுவர்களை நாங்கள் நினைக்க வேண்டியது சிறுவர்கள் தினத்திலே மற்றும் அல்லது அந்த நாளிலே மட்டும் அல்ல, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறுவர்களை குறித்து பார்த்து பராமரித்து அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்த காலை வேளையில் சிறுவர்களை முன்னிட்டு செய்கிறதான இந்த ஆராதனை வேளையில் சிறுவர்களை குறித்து ஒரு சிறிய காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக நான் பேச விரும்புகிறேன். ஆகவே மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் முதல் 4 வசனங்களை நாங்கள் வாசிப்போமாக. மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக. புதிய ஏற்பாட்டிலே முதலாவது புத்தகம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தின் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தின் பெரியவனாய் இருப்பான் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாங்க. கிருபையும் மகா பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சிறுவர்களுக்காகவும் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கூடாக சுவாமி பாதமண்டல் வந்திருக்கிற ஒவ்வொருத்தோடையும் பேசி நீங்கள் எங்களோடு இடைப்பட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறுவர்களை குறித்து நாங்கள் சரியாக தெரிந்து கொள்வதற்கும் சுவாமி நாம் அவர்களைப் போல மாறவும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பதாக நான் பேச விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார், அல்லது பரலோக ராஜ்யத்தின் முக்கியமானவன் யார், உத்தமன் யார் என்று அந்த தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் எங்களுடைய சபை மத்தியில் இன்றைக்கி
பல சிறுவர்கள் அவங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், அவங்களுடைய வாஞ்சைகள், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதான காரியங்கள் அவங்க சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டு பாடல்கள் கூடாக, நமஸ்காரத்தில் கூடாக, ஜெபங்கள் கூடாக அவர்கள் செய்கிறதான காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்தில் இந்த சபையில் எல்லோரும் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்ந்திருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல உங்களிடத்தில் நான் ஒரு இப்படியான ஒரு கேள்வி கேட்டால் என்றால், யார் நம்ம மத்தியில் பெரியவன் என்று சொல்லி நீங்கள் என்னறீங்க? யாரை இந்த இடத்துல ஒரு மதிப்பு கொடுத்து, கனத்தை கொடுத்து, அதிகமாக மதிப்பு கொடுக்கிறவர் இந்த சபையில் உங்கள் மத்தியில் நீங்கள் யாருக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? அதிகமாக கனத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கு விரும்புகிறீர்கள்? யாரிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? யாரிடத்துலேருந்து நீங்கள் படிச்சுக்கொள்றதுக்கு காரியங்கள் படிச்சுக்கொள்றதுக்கு விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் கேட்டால், நீங்கள் யாரை குறித்து உங்களுடைய மனசுக்கு போகும் இந்த சபையில் இந்த நேரத்தில்? சாதாரணமாக எல்லாருடைய மனசு சபை போதகர் தான், போதகர் ஐயா தான் எங்களுக்கு மாதிரி, அல்லது போதகர் ஐயா தான் இன்றைய பெரியவர் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் சொல்லலாம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இந்த சீசர்கள் மத்தியிலையும் நாங்கள் பார்க்குறோம் இந்த பிரச்சனை இருந்தது. யார் நம் மத்தியில் பெரியவன் யார் என்று சொல்லி. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், அன்று வந்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. பரலோக ராஜ்யம் என்றால் என்னது? பரலோக ராஜ்யம் என்று சொல்வது தேவனுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அதுக்கு சமனாக என்று நாங்கள் பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் வந்து பரிபூர்ணமாக நாங்கள் அனுபவிக்க முடியலாம். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும் பிறகு, அதாவது நாங்கள் மறித்த பிறகு தான் பரலோக ராஜ்யம் எங்களுக்கு பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் ஆளுகை செய்கிறதான ராஜ்யமாக இருக்குது. ஆண்டவர் ராஜாவாக இருந்து அவர் ஆளுகை செய்கிறார் என்று எங்களுக்கு வேதாகமத்தில் எங்களுக்கு காணக்கூடியது. ஆகவே இந்த காலவெளியில் அந்த பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார் என்று சொல்லி நாங்கள் கேட்குறதான இந்த கேள்வி கூட நாங்கள் பார்க்குறோம். அங்கே சீசர்கள் மத்தியில் ஒரு போட்டி உண்டு அங்கே இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால், யார் பெரியவன் நம் மத்தியில்? அங்கே பேதுரு இருந்தார், யோவான் இருந்தார், யூதஸ் இருக்கிறாரு, அதே நேரத்தில் ஆண்டவருடைய சீசர்கள் தோமா இருக்கிறாரு, பல சீசர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக 12 பேர் சீசர்கள் இருந்தார்கள். அதில் பேதுருவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்றால், பேதுரு வந்து நாங்கள் பார்க்குறோம், அவர் ஒரு காலகட்டத்தில் இயேசு ஊழியம் செய்து கொண்டு போகிறதான காலகட்டத்தில் கடல் மத்தியில், கடல் நடுவிலே அந்த அலைகள் அடித்து கொண்டு வரும்பொழுது அங்கே நடந்து சென்றவர்களாக காணப்படுகிறது. அப்படி யாராவது தண்ணீரை மிதித்து நடந்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? தண்ணீருக்கு மேலாக மூழ்காமல் நடந்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? பேதுரு நடந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் யாருமே கிடையாது. பேதுருவை போல தண்ணீரில் நடந்தவர். இயேசுவை பார்த்து இயேசு சொன்னார் வரான்னு சொல்லி, அப்புறம் அவன் தண்ணீரை நடந்து கொண்டு வருகிறான். அவர் இருக்கிறார் அங்கே. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பேசனுக்கு பெருசாக ஒரு பெரிய ஒரு பேசனில் தண்ணி போட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நடக்க முடியுமான்னு சொல்லி. நடக்க முடியாது. பேதுரு போல எங்களுக்கு முடியாது. அப்போ பேதுரு இருக்கிறார் அங்கே. நான் தான் தண்ணியில் நடந்த சீசன், ஆண்டவர் முதலாவது அழைச்ச சீசன் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமை என்னைக்கு தான் ஆண்டவர் சொல்வார். அங்கிட்டு பார்த்தா யோவான் இருக்கிறார். யோவான் ஆண்டுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்த, ஆண்டுடைய தெய்வீக தன்மை ருசி பார்த்து ஆழமான தெய்வீக சத்தியங்களை முன்வைத்த ஒரு பிரதான ஒரு சீசர்கள் மத்தியிலையும் கடைசி பரியந்தம், அதாவது கடைசியாக மறித்து ஆண்டுடைய தரிசனங்கள் கண்டு வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை எழுதக்கூடிய தன்மை உள்ள மாபெரும் அற்புதமான காரியங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு சீசனாக இருக்கிறார். யோசிக்கலாம், ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற என்னை தான் ஆண்டவர் பெரியவனாக்குவார் என்று சொல்லி. இவ்வாறான ஒவ்வொருத்தர் மத்தியில் தனக்கு இருக்கிறதான ஆற்றல்கள், தனக்கு இருக்கிறதான திறமைகளை பார்த்து அவர்கள் யோசிக்கலாம், யார் பெரியவர், நம் மத்தியில் யார் பெரியவர், யார் உயர்ந்தவர் என்று சொல்லி அவங்க யோசிக்கலாம். இவ்வாறான இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த சீசர்கள் மத்தியில் இருக்கிறதான இந்த போட்டியும் இந்த கேள்வியும் அவர்களோடு இருக்கும்பொழுது இயேசு அவங்களுடைய மனதை ஒரு நாளும் சிந்திக்க முடியாத ஒரு பதிலை அவர்கள் கொடுக்கிறார். ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பதிலை இயேசு அவர்களுக்கு அங்கே தருகிறார். ஒரு நாள் அவங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதிலை இயேசு அவர்களுக்கு தருகிறார். இயேசு என்ன செய்கிறான்னு சொன்னால் 18ஆம் வசனம் நாங்கள் பார்க்குறோம். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசு இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள்.
இயேசு ஒரு பிள்ளையை தம் மத்தியில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி இயேசு என்ன செய்தார், இவர்கள் வட்டமாக இருந்திருப்பாங்க, இப்படி பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தர் பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. தன்னுடைய பெயர்களை தான் சொல்வார் என்று பேதுரு யோசிப்பார், தன்னுடைய பெயரை தான் ஆண்டவர் சொல்ல போகிறாரு. யோவான் யோசிக்கிறார், தன்னுடைய பெயரை தான் ஆண்டவர் சொல்ல போகிறார் என்று. ஒரு பிள்ளையை இயேசு எடுத்து அந்த பிள்ளையின் நடுவில் வைத்து ஆண்டவர் சொல்கிறதான காரியங்களை பாருங்களேன். அவங்களுக்கு கண்கள் எல்லாம் அப்படி பெருசாக போயிருக்கும். இந்த நேரத்தில் என்னடா இந்த இயேசு செய்கிறாருன்னு சொல்லி அங்கே பாருங்கள், இயேசு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தையும் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த பிள்ளையை நடுவில் வைத்து எல்லாருக்கும் அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பிள்ளையை போல மாறாவிட்டால், இந்த பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்களேன், இது சீசர்களுக்கு அன்று சற்று ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையாக இருந்திருக்கலாம். எங்கள் மத்தியிலையும் கூட எங்கள் சபையில் சேவகர்கள், ஊழியக்காரர்கள், கல்வி கற்றுக் கொடுக்க முடிந்தவர்கள், பெரிய அந்தஸ்து புகழ் பதவியில் இருக்கிறவர்கள் நம் மத்தியில் இருக்கலாம். சுவிசேஷ ஊழியக்காரர்கள், அற்புதங்கள் செய்கிறவர்கள், பிசாசுகள் துரத்தி நோய்களை சுகமாக்கினவர்கள் நம் மத்தியில் இருக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நம் மத்தியில் இருக்கலாம். அந்தஸ்து, பெயர், புகழ் பெற்றவர்கள், இந்த சமுதாயத்தில் பல உத்தியோகங்களிலே, அதிகாரங்களிலே நீங்கள் சில நேரத்தில் தகுதியோடு கிரியை செய்கிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் அனைவரும் உட்பட இந்த பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த மனம் திரும்புதல் என்றால் என்னது? நாங்கள் பிள்ளையை பார்த்து அவர்களை போல ஆகாவிட்டால், அவர்களை போல மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்லும் பொழுது என்னது? ஆண்டவர் என்னத்தை யோசிக்கிறார்? நாம் சிந்திக்கிறதான எங்களுடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் மாறாவிட்டால், நான் போகிறதெல்லாம் வழியிலிருந்து நான் மனம் திரும்பாவிட்டால், என்னுடைய சித்தத்திலிருந்து நான் மனம் திரும்பாவிட்டால், நான் போகிறதெல்லாம் பாதை எனக்குன்னு சரியென்று யோசித்து கொண்டு போகிறதான பாதையில் இருந்து நான் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு கூறுகிறார். நாங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு பார்வையில் நான் ஒரு நல்லவனா என்று யோசித்து கொண்டு நான் கிரியை செய்யலாம். அந்தஸ்து, தகுதி, ஆலயத்தில் தகுதிகள் எனக்கு இருக்கலாம். நான் ஒரு நல்லவனா தான தர்மங்களை செய்து ஒரு புண்ணியவனா, ஒரு புண்ணியவதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் மனம் திரும்பாவிட்டால் நாங்கள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்கு போவது கிடையாது. நாங்கள் என்னத்தான் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமான இருந்தாலும், என்னத்தான் தகுதி, அந்தஸ்து, பதவி, புகழ், பெயரோடு இருந்தாலும், ஆலயத்தை கட்டி கொடுத்தாலும் என்று என்னுடைய பரம்பரையில் ஆலயங்கள் நான் கட்டி கொடுத்துருக்கிறேன், எனக்கு இருக்கிறதான நிலங்களை நான் ஆண்டவருக்காக நான் பரிசாக கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி நல்ல நல்ல காரியங்களை நான் செய்திருந்தாலும் மனம் திரும்பாவிட்டால், நான் ஒரு நீதியுள்ள மனிதனாக இருக்கேன், யாருக்குமே எந்த ஒரு குற்றமே செய்தில்லை, யாருக்குமே எந்த ஒரு தவறும் செய்யலை, நான் உலக போக்குறதான போக்கில் இருந்து தப்பான காரியங்கள் நான் செய்வது இல்லைன்னு சொல்லி நான் நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசித்தாலும் கூட மனம் திரும்பாவிட்டால் நம்ம இடையில் பரலோக ராஜ்யத்துக்கு எங்களுக்கு பிரவேசிக்க முடியாது. அது இயேசு ஒரு சிறுவனை முன்பதாக கொண்டு வந்து, ஒரு சிறுமியை முன்பதாக கொண்டு வந்து அவனை காண்பித்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடமாக இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, பெரியவர்களே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, நாம் அனைவரும் பிள்ளை அண்டிலிருந்து பிள்ளைகளை பார்த்து நிறைய விஷயங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இயேசு மனம் திரும்புங்க என்று, இந்த பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்லும் பொழுது அங்கே எங்களுக்கு அநேக காரியங்கள், விஷயங்கள் இருக்குது கற்றுக்கொள்வதற்கு. என்னது இருக்குது எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு? முதலாவது ஆண்டவர் பார்க்கணும், பிள்ளைகள் கீழ்ப்படிவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சாதாரணமாக எங்களுடைய பிள்ளையை பார்த்தால் என்றால் நான் சொல்வதை அவன் செய்கிறதுக்கு
ஆயத்தத்தோடு இருக்கணும். அப்படி அவன் செய்யாவிட்டால் என்றால் நான் வற்புறுத்தியாவது அதை செய்கிறதுக்கு தக்கதாக நான் கிரியை செய்கிறவனாக இருக்கலாம். ஆகவே பிள்ளைகள் தன்னுடைய சுபாவத்திலே அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அவங்க சொல்கிறத நான் கேட்கணும், அவங்க சொல்கிறபடி நான் செய்யணும் என்கிறதான அந்த உள்ளத்தோடையே தான் அவங்க வாழ்கிறார்கள். என்னுடைய மகள் நான் சொல்வது கேட்காவிட்டால் என்றால் எனக்கு கோபம் வரும், நான் அவங்களை தண்டிக்கலாம், சில நேரத்தில் பல காரியங்கள் நான் செய்யலாம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்? என்னுடைய சுய புத்தியில் சாயாமல், என்னுடைய சுய பலத்தில் சாயாமல், எனக்கு இருக்கிறதான திறமையில் நான் சாயாமல், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேனா என்று சொல்லி நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிள்ளைய பாலங்களே, தன்னுடைய அப்பா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு அவன் துணிச்சல் உள்ளவனாக இருக்கிறான். பரலோக தந்தை, பரலோக பிதா என்னை பார்த்து எனக்கு என்ன சொல்கிறது, அப்படி சொல்கிறது எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. அதை செய்கிறதுக்கு நான் துணிச்சல் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பிள்ளையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயமாக இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், சிறுவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு உள்ளத்தில் தெரியும், என்னுடைய அம்மா அப்பா என்னை விட, அதான் சிறுவன் யோசிக்கிறான், அவர்களை விட என்னை விட என்னுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அதனால ஒரு காலகட்டத்தில் இந்த சிறுவர்கள் கேள்விகள் கேட்டு 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 தன்னுடைய பெற்றோரை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவார்கள். கேள்விகள் கேட்டு சில நேரம் பெற்றோர்களுக்கு தாங்க முடியாது, டார்ச்சரை தாங்க முடியாது. சில நேரம் அவங்க சொல்லுவாங்க, பாயம் மூடிக்கிட்டு கொஞ்சம் இருவேன், இல்லைம்மா இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, எப்படி இருட்டாகுது, எப்படி வெளிச்சமாக வருது, எப்படி இது வருது, பறவைகள் எப்படி மேலே பறக்குது, நாங்கள் ஏன் இப்படி நடக்கிறோம், இந்த ட்ரெயின் எப்படி போகுது, ஏன் இந்த பஸ் வாகனங்கள்லாம் எப்படி போகுது, பல கேள்விகளுடைய மனசில் உண்டாகும். இயற்கை சம்பந்தமான கேள்விகள், விஞ்ஞான கேள்விகள், வீட்டில் சில நேரத்தில் சமையலறைக்கு போனால் அங்கே கேள்விகள், இப்படி போட்டால் அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. ஏன் இந்த கேள்விகள் கேட்குறது? தெரிஞ்சு கொள்வதற்கு. என்னத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு? தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டால் என்றால் எங்களுக்கு காரியங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி சில நேரம் அவங்களுடைய மனசில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பிள்ளையை நடுவில் பார்த்து இந்த இயேசு என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால், இந்த பிள்ளை சிந்திக்கிறது போலே எங்களுக்கு சிந்திக்கிறோமா? இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாவற்றையும் அறிஞ்சவர்களாக இருக்கிறோம், எனக்கு தான் தெரியும், நான் தான் எல்லாவற்றையும் அறிஞன் என்று சொல்லி, நாங்கள் ஞானவான் என்று சொல்லி, நான் செய்து தான் சரி என்று சொல்லி நாங்கள் நினைத்து தீர்மானங்கள் எடுத்து அந்தபடி நடப்போம். எங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி, எங்களுடைய வல்லமையை பயன்படுத்தி, எங்களுக்கு இருக்கிறதான திறமைகளை பயன்படுத்தி, எங்களுக்கு இருக்கிறதான தகுதியை பயன்படுத்தி நாங்கள் கிரியை செய்யலாம். சில நேரம் ஆண்டவருக்கு மேலே அறிஞ்சவர்களாக நாங்கள் கிரியை செய்யலாம். நான் சொல்கிறது மட்டும்தான் சரி என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம். நான் போகிற வழி தான் சரி, நான் சிந்திக்கிற சிந்தனை தான் சரி, என்னுடைய விருப்பம் தான் சரி, அதுக்காகவே நாங்கள் போராடலாம். இது எப்படியாவது செஞ்சு தான் தீரணும்னு சொல்லி அப்படி நாங்கள் செய்யலாம். பிரியமானவர்களே, பிள்ளைக்கு எல்லாமே தெரியாதது போல எங்களுக்கும் எல்லாமே தெரியாது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வருது எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு எப்படி வெளியே வருது எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் பல பிரச்சனையில் போயிருப்பீங்க. நாங்கள் யோசிக்கலாம், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்து சில நேரம் இன்றைக்கி இந்த கால வேளையில் வாழ்க்கையில் விழுந்து மனசோர்வத்தோடு, சந்தோஷமின்றி, குடும்பத்தில் சமாதானமின்றி நாங்கள் விழுந்து போனவர்களாக இருக்கலாம். ஏன்? அது நான் யோசித்து நான் எடுத்த தீர்மானம், நான் சரியென்று யோசித்து எடுக்கிறதான தீர்மானங்கள் நிமித்தமாக குடும்ப பிரிவினைகள், பிள்ளைகளோட சமாதானமின்றி இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த சிறுவர்களோடு இணைந்திருக்கிறதான இந்த ஆராதனை வேளை அவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். அவர்கள் எப்படி கேள்விகள் கேட்குறாங்களோ அதே மாதிரி, ஆண்டவரே எனக்கு தெரியாது ஐயா, நான் வாழ்வது எப்படி எனக்கு தெரியாது, நான் என்ன செய்வது எப்படி எனக்கு தெரியாது ஐயா, என்னையை வழிநடத்துங்க. காலை வேளையில் எழும்பி அதிகாலையில் எழும்பி, ஆண்டவரை இந்த நாளை நான் எப்படி கொண்டு போய் எனக்கு தெரியாது, என்னுடைய வருமானத்தில் நான் எப்படி ஜீவிக்க போகிறேன் எனக்கு தெரியாது ஆண்டவரே, அப்பா என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, உங்களுடைய சத்தியத்தில் இருக்கிறதான காலங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆண்டவரை எனக்கு வழி நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது
கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை அரவணைத்து எங்களை தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி பார்த்து நீ எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு தெரியாத உனக்கு எட்டாத காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எளிமையாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த வண்ணமாக பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்கிறது போல நாம் ஆண்டவரை சார்ந்திருப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அது மட்டும் அல்லாமல் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்து அநேக விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக்கொள்வது இருக்குது. சாதாரணமாக பிள்ளைகள் இந்த நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாரமே கிடையாது. சிறு வயது, அந்த சிறு வயதுள்ள அந்த சிறுவருங்கிறதான அந்த பருவம் நாங்கள் பார்க்குறோம். அந்த அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்பதாக, அதாவது பெரியவர்களாக முன்பதாக அந்த சிறு வயதுக்கு நாங்கள் எல்லாமே அந்த பாடசாலையில் உள்ள காலகட்டத்தில் சிறு வயதுக்கு போகிறதா இருந்தால் என்றால் நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய அப்பா அம்மா எப்படித்தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் பகலைக்கு, அதாவது மத்தியானம் சாப்பிட்றோம். சில நேரம் பெரியவர்கள் யோசிப்பாங்க, நாங்கள் பின்னர் என்னத்தை சமைக்கிறது, பின்னர் என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லி, நாளைக்கு நான் எப்படி ஜீவிக்க போகிறேன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். அல்லது ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இந்த துக்கத்தில் இருக்கேன், இந்த வேதனை நான் ஏன் இருக்கேன், ஐயோ எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு அவர் இப்படி செஞ்சுட்டாரு, என்னுடைய காசு எடுத்துட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு, இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு பழைய காலம் கடந்த காலத்தில் நினைத்து நாங்கள் துக்கத்தோடு காலத்தை சென்று கொண்டு இருக்கலாம். இந்த காலவெளியில் கூட உங்களுடைய மனசில் சில நேரம் சந்தோஷமின்றி நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி போராட்டமாக ஒரு துக்கத்தோடு ஒரு வேதனையோடு இருக்கலாம். அல்லது எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி கரை சேர்க்குறது, எங்களுடைய எதிர்காலத்தை நான் எப்படி வாழ போகிறேன், இந்த பரீட்சை நான் எப்படி எடுக்க போகிறேன், இந்த படிப்புக்கு நான் எப்படி போக போகிறேன், இந்த வேலைக்கு நான் எப்படி செய்ய போகிறேன் எப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து நான் யோசிக்கலாம். எப்படி நான் ஜீவிக்க போகிறேன், எப்படி என்னை பிள்ளைங்களை சமாளிக்க போகிறேன், என்னை வீட்டை நான் சமாளிக்க போகிறது எப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளோட போராட்டங்களை மத்தியில் நாங்கள் இந்த கால வேலையில் இருப்போம். ஆனால் பிள்ளைகளை பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு நாங்கள் போவோம், அங்கே எல்லாருமாக ஐயா என்னுடைய அங்கே எல்லாரும் அங்கே சோகமாக மனமுடைந்து போயிருக்காங்க. கணவன் இறந்தால் மனைவி மனமுடைஞ்சு போயிருப்பாள், மனைவி இறந்திருந்தால் கணவர் துக்கத்தோடு இருப்பாங்க. சில நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், அதுக்கு பார்க்க சிறுவர்கள் நாங்கள் பாருங்கள், அவர்கள் அந்த துக்கமான இடத்துலையும் கூட எல்லா சிறுவர்கள் ஒன்று இணைந்தால் என்றால் அவங்க சந்தோஷமாக விளையாண்டு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த துக்கம் அந்த ஒரு பாரம் கிடையாது. ஒரு ஆபத்து நடந்திருக்குது, ஆனால் அந்த பாரம் அவங்களுக்கு கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சிந்தித்து கூட ராத்திரியில் படுக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அந்த பாரமே கிடையாது. ஏன்? தன்னுடைய பெற்றோர்கள் என்னத்தான் இருந்தாலும் எந்த சூழ்நிலையாகட்டும், ஆபத்தாகட்டும், விபத்தாகட்டும், சோதனையாகட்டும், துக்கமாகட்டும், தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை பார்த்து கொள்வாருங்கிறதான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க ஒரு நாளும் நாங்கள் சொல்லுவோம், இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பெருசாக பாரம் இல்லை, பிள்ளைகள் எதுவும் பாரத்தை எடுக்க மாட்டேங்க. பிள்ளைகள் என்றால் பாரம் இல்லாதவர்கள் தானே. தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை பார்த்து கொள்வார்கள், தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை பராமரிப்பார்கள் என்று சொல்லி அவங்க சிந்தித்து, நாள்தோறும் சிந்தித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, அதே போல பரலோக பிதா வானத்தையும் பூமியை உண்டாக்கி இன்னுக்கும் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜனாகிய தேவன் அவர் சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கை குறித்து நீ எதுக்கும் கவலைப்படாதே, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு சந்திப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த தேவன் சொல்லுகிறார், வானத்தில் பறக்கிறதான பறவைகளை பாருங்கள், அவர்கள் ஒன்றுமே சேர்த்து வைக்கிறதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, வயலில் இருக்கிறதான அங்கே இருக்கிறதான பூக்கள் எப்படி அது பிரகாசிக்குதோ, பரலோக ராஜ்யத்தின் தேவனை குறித்து யோசிக்கிறவருடைய வாழ்க்கையும் அவர் பார்த்து கொள்வார். அவருடைய ஈவு அல்லது அவர் எங்களை பார்த்து கொள்வார் என்கிறதான அந்த நம்பிக்கை இருந்தால் என்றால், என்னை போஷிப்பார் என்கிறதான நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் என்றால், கர்த்தர் உண்மையிலே பாரம் இல்லாமல் நிகழ்காலத்திலே சந்தோஷமாக களி கூர்ந்து வாழத்தக்கதான அந்த விடுதலை எங்களுக்கு தருவார். இன்றைக்கி அநேகர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை நமஸ்கரிக்கிறோம், ஆண்டவருக்கு ஒளி செய்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தான சந்தோஷம் இன்றைக்கு எங்களுக்கு இல்லை. ஏன்?
அத்தனை அந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சனை சிக்கி கொண்டு இருக்கலாம், சவால்களுக்கு போராடி கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு கண்ணீரோடும் வேதனோடு இங்கே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை என்னை பார்த்துக்கொள்வார். இந்த ஜீவனுள்ள தேவன் என்னை பார்த்துக்கொள்வார். அவரை நம்பி வருபவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிறதான அந்த உறுதித்தன்மை எங்களுக்கு இருக்கிறதான்னு சொல்லி, ஆகவே நாங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் மனசோர்வு அடையாமல் ஆண்டவருக்குள்ளாக இருப்போம். ஒரு பிள்ளையை போல கர்த்தர் மீன் எங்களை பார்த்து கொள்வார். ஆபிரகாமை போஷித்த தேவன், மோசையை போஷித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த தேவன் இன்று எங்களையும் போஷிக்கிறதுக்காக வல்லமையாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த காரியத்தை நாங்கள் பிள்ளைகள் இடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. ஆகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் தன்னுடைய பெற்றோர் இடத்துல எப்படி ஓடி போகிறார்களோ, ஓடி போய் பயமாக இருக்கலாம். ஒரு மின்னல் அடிக்கும் பொழுது மலையில் ஒரு மின்னல் அடிக்கும் பொழுது அந்த மின்னலை தாங்க முடியாமல் அம்மா வந்து ஓடி போகிறது போல எங்களுக்கு இருக்கிறதான சவால்கள் மத்தியில், எங்களுக்கு இருக்கிறதான போராட்டங்கள் மத்தியில், அந்த வேதனையை மத்தியில் நாங்கள் என்னுடைய தேவனில் ஓடி சென்று அவரை கட்டி பிடித்து கொண்டு, ஐயா நான் உம்மாண்டே வருகிறேன், எனக்கு ஒரு கோட்டையாக இருக்கிற என் ஆண்டவரே, உண்மையிலே நான் உண்மை நான் பிடித்து கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நாங்கள் ஓடி வர்றதா அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறாங்க. படிப்பிலையும் அறிவிலையும் அல்லது தெளிவிலும் அனுபவத்திலையும் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எங்களை போல படிப்பறிவோ, எங்களை போல அனுபவங்களோ, எங்களை போல பலனோ அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதான செய்ய முடியாத ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியாத தன்மையில் விழுந்து போகிறவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க எதிர்பார்ப்பார்கள் என்னது, தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு இருக்கிற யாராவது உதவி செய்கிறதுக்கு அந்த உதவியை நாடி அவர்கள் எந்த நேரமும் இருப்பார்கள். இந்த காலை வேளையிலும் கூட அப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், பெரியவர்களாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாத ஒரு பலவீனமாக இருந்தால் நாங்கள் என்ன சும்மா சின்ன பிள்ளாட்டம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? எனக்கு சும்மா நீங்கள் சின்ன பிள்ளாட்டம் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி, சின்ன பிள்ளாட்டம் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிள்ளை இந்த பிள்ளை இப்படி தான் வேலை செய்யுது. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறுவனை போல ஆண்டவர் இடத்துல இருக்கிறவர்களை தான் பரலோக ராஜ்யத்தில் முக்கியமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுவனை போல ஆண்டவரத்தில் வருகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். பலவான்களை விட, நீதிமான்களை விட பாவிகளை நேசித்த தேவன், பாவிகளுக்காகவே இறங்கின தேவன், முடியாதவர்களுக்காக இறங்கின தேவன், பலவீனமானவர்களுக்காக இறங்கின தேவன் இன்று எங்கள் மாத்தினே இருக்கிறார். நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமா, நோய்பாடோடு இருக்கிறோமா, வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறோமா, ஐயோ எல்லாரும் என்னை மிதித்து என்னை ஒதுக்கி தள்ள விட்டு நான் இன்றைக்கு தனிமையில் இருக்கிறேன், என்னை வாழ்க்கை தாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் பலவீனர்களை பலவான்களாக மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். பிள்ளையை போல நாங்கள் யோசிப்போம், என்னுடைய அப்பாவோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பலன், எனக்கு அம்மாவோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பலன், அப்பாவோட அருகிலே நான் படுத்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு சுகம், எனக்கு ஒரு அரவணைப்பு, எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு யோசிக்கிறது போல பரலோக ராஜ்யத்தின் அப்பா எனக்காக பூமிக்கு வந்து என்னுடைய பாரத்தை சுமந்த அப்பா, என்னுடைய நோய்களை சுமந்த அப்பா, எனக்கு விடுதலை தந்த அப்பா, இந்த இயேசு எனக்காக மறித்து எனக்காக ரத்தம் சிந்தின அப்பாவை நான் விசுவாசிக்கிறதா இருந்தால், அவருடைய அண்டையில் நான் ஓடி வருகிறதா இருந்தால், இந்த கால வேளையிலும் கூட பெரியவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய அண்டையில் ஓடி வருகிறதா இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை தந்து அந்த ரட்சிப்பையும் தருகிறவராக இருக்கிறார். அவர் மரித்து உயிர் தந்தபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகத்தக்கதான அந்த செல்வந்தம் எங்களுக்கு தருகிறார். ஆகவே நாங்கள் மனம் திரும்புவோமா? எங்களுக்கு இருக்கிறதான அதிகார ஆங்காரங்கள், எங்களுக்கு இருக்கிறதான அந்த பெருமைகளை, எங்களுக்கு இருக்கிறதான பொறாமைகள், எங்களுக்கு இருக்கிறதான போட்டிகளிலிருந்து மனம் திரும்பி ஒரு சிறுவனை போல நாங்களும் மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் ஒரு சிறுவனை போல நாங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறதான காரியம், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தின் பெரியவனாய் இருப்பான்.
ஒரு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தின் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு பிள்ளையை போல, ஆண்டவரே நான் வருகிறேன் அப்பா, என்னை தாழ்த்துவேன், அம்மா அப்பா எனக்கு உங்களுடைய கரம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி சிந்திக்கிறது போல நாங்களும் எங்களுடைய இருக்கிற பெருமைகள், ஆங்காரங்கள், அந்தஸ்து, பதவி எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தின் பெரியவனாக இருப்பான். இன்றைக்கு வாழ்வது என்னுடைய பலன் அல்ல, நான் போகிறது என்னுடைய ஞானம் அல்ல, நான் போகிறது வழி தான் சரி என்று சொல்கிறது அல்ல. நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறதா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த பிள்ளைகள் நிமித்தமாக செய்கிறதான இந்த ஆராதனை வேளையில் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்வோம், நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் என்னை அறிஞ்சிருக்கிறார், எல்லாமே தெரிஞ்சிருக்கிறார். ஆகவே அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், அவரிடத்தில் காரியங்கள் கற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவருடைய அந்த கரம், அவர் எல்ரோய், அவர் ஷம்மாவாக தெய்வமாக இருக்கிறார். அவருடைய நோய்களெல்லாம் சுகமாக்குற யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நான் பலவீனமாக இருக்கும் பொழுது ஒரு பிள்ளை அம்மாவுடைய கையோ அப்பாவுடைய அந்த கையை நாடி வருவது போல நான் ஆண்டோடைய கையை நாடி வருகிறேன். எனக்காக சிலுவையில் தன்னுடைய கையை நீட்டி இரத்தம் சிந்தின தேவனுடைய கையை நாடி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மனம் திருமணவர்களாக இந்த பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அப்பா சுவாமியும் மண்டையில் நான் பார்க்கிறேன். பிதாவே, இந்த காலைவேளை சுவாமி என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு பிள்ளையை போல நான் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக முடியாதுங்கிறதான அந்த செய்தி கூடாக நீ என்னோட பேசுனதுக்காக நன்றி. நான் கீழ்ப்படினும் சுவாமி. நான் எல்லாமே அறிஞ்சது போல் அல்ல சுவாமி, மண்டையிலிருந்து நான் காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு ஞானத்தை அறிவையும் தாங்க. ஆண்டவரே சுவாமி, இந்த காலத்தில் சுவாமி எனக்கு வருகிறதான பிரச்சனைகள் மாத்தில, வேதனைகள் மாத்தில, துன்பங்கள் துயரங்கள் மாத்தில உண்மை நம்பி வாழ நீ எனக்கு ஆசீர்வதிங்க. அதோடு சுவாமி அப்பா, என்னுடைய பலவீனமான நேரத்தில் எல்லாம் ஒரு பிள்ளையை போல நான் உம்மண்டையில் சுவாமி பலனடைய உண்மை விசுவாசிக்க, என்னுடைய பாவத்தின் அழுக்கங்களை விட்டு கழுவி விட்டு நான் உண்மை விசுவாசித்து உம்மண்டையில் இருக்க உலக இரட்சகராக என் இயேசுவை நம்பி வாழ சுவாமி நீங்கள் எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய அன்பின் கரம் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்று மீண்டும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய்வாங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.